மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக குன்னூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் உரையாற்றியதை பார்க்கலாம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாசம் உருண்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இந்த 52 மாத காலத்தில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர். இந்த மாவட்டத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்தார். இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்திலே தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள். எப்பொழுது பார்த்தாலும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து அவர்கள் இந்த மக்களை அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த மண்ணிலே மறைந்தாலும் மாண்புக அம்மா அவர்கள் எப்படி இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தார்களோ அதே போல இன்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உங்களை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா இன்றைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போகணும் அல்லது கோவைக்கு போக வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் நீண்ட கால பிரச்சனை. இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிறப்பான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன். 400 கோடி அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க கொண்டாந்தோம். துரதிருஷ்டவசமா நம்முடைய ஆட்சி தொடரல. பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார். இது நியாயமா? கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? அது மட்டுமல்ல, நல்ல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்றன. அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள். இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலைவாசி உயர்கின்ற பொழுது இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக இந்த விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முழுக்க முழுக்க மக்களுடைய சிந்தனை தான் அதிமுக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு எவ்வித சிரமம் இன்றி வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அப்படியா இருக்குதுங்களா? உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. வேலை வாய்ப்பு குறைந்து போச்சு, செலவு அதிகரித்திருந்தது, வருமானம் குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆன்லைன் பாஸ் முறை, இன்றைக்கு கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு வச்சோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனாலாம் படிப்படியா குறைஞ்சாச்சு. ஆனா நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதாடாத காரணத்தினால சரியான வழக்கறிஞரை வைத்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதத்தை எடுத்து வைத்திருந்தால்
இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் குறிப்பிட்ட அளவு வாகனம் தான் இன்றைக்கு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை அறிந்து, இந்த மக்கள் படுகிற துன்பத்தை அறிந்து, இங்க இருக்கிற விவசாயிகள் அதே போல வியாபாரிகள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீசன்ல இருக்கின்ற வருமானம் தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் விடியா திமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மலையிலே செல்ல வேண்டும், அது இ பாஸ் தேவை என்ற ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 6000 வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது. 6000 வாகனம் தான் வரணும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி, வியாபாரிகளுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட்டெடுக்க அண்ணா திமுக அரசு உங்களுக்கு துணை நிற்கும். ஏன்னா டூரிஸ்ட் என்பது ஒரு மிக மிக முக்கியம், சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம். எல்லா நாடுகளிலும் சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அப்படி சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருந்தா இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும், கூடலூர் ஆகட்டும், உதகை ஆகட்டும், எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார பெருமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பிலிருந்து அதிமுக அரசு உங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும். அதே போல ஈழுவாத்தியா இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று. அதிமுக ஆட்சியில இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். விடியா திமுக ஆட்சி பிறகு 4 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள். இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யல, இதனால அந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு கிடைக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக அரசு செய்து கொடுக்கும். சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை அதிமுக எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி உங்களுக்கு சான்று பெற்று தந்தோமோ அதே நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இன்றைக்கு கீழிருந்து மலை பகுதி வரைக்கும் வந்துட்டு எல்லா பகுதியும் போதைப் பொருள் விக்குதுல்ல, விக்குதா இல்லைங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. அது கிராமத்திலும் சரி, நகரத்திலும் சரி, மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றன. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறார். அவை இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வெறும் 37,000 ரூபாய் 1000 சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம். இது நகராட்சி பகுதியாக இருந்தால், அதே நகராட்சி பகுதியாக இருந்தால் 74,000 ரூபாய் அந்த வீடு கட்டுவதற்கு 1000 சதுர வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் 74,000 ரூபாய் நீங்க இந்த அனுமதி கட்டணம் கட்ட வேணும். பேரூராட்சியா இருந்தா அதிமுக ஆட்சியில 24,000 ரூபாய், திமுக ஆட்சியில 70,000 ரூபாய், 46,000 ரூபாய் கூடுதலா கட்டணும். பேரூராட்சியில, நகராட்சியில கூடுதலா 37,000 ரூபாய் கட்டணும். ஆக இந்த பணத்தை கட்டினாலும் உடனடியாக அனுமதி கிடைப்பது கிடையாது.
மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடனே இந்த கட்டணத்தை எல்லாம் மக்களோடு ஆலோசித்து உங்களுக்கு சிரமம் இல்லாம கட்டண நிர்ணயம் செய்யப்படும்.